வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. செம்மண் சரளையில் வேளாண்மை செய்து வெற்றி கண்ட விவசாயி எஸ் சோமசுந்தரம். இவர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுகா தத்தமங்கலம் கிராம விவசாயி ஆவார். செம்மண் சரளை தன்மை கொண்ட அவரின் விளை நிலத்தில் முறையாக மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் நிலத்திற்கேற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடியில் நவீன முறைகளை பின்பற்றி இயற்கை உரங்களை பயன்படுத்தி அதன் மூலம் தனது நிலத்தின் தன்மையை பாதுகாப்பதோடு மட்டுமன்றி இயற்கை வேளாண் பொருட்களின் உற்பத்தி செய்து தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த ஊரில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மண் வந்து செம்மண் கலந்த சரளை மண். இந்த செம்மண் சரளையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரக்கூடிய மரம் சந்தன மரம் வருங்கிறாங்க. கொண்டு போயிட்டு விவசாய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மண் சரளைக்கு செம்மரம், அதாவது சிவப்பு சந்தனம் சொல்கிறாங்க, செம்மரம்னு சொல்கிறாங்க, அது நல்லா வரும். மரவள்ளி கிழங்கு நல்லா வருது, கடலை நல்லா வருதுங்க. இந்த 3 பயிர்கள் அருமையான மண். அதே மாதிரி நெல்லுன்னு போட்டிங்கன்னா நல்லா வருது, ஆனால் தண்ணி நிற்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு தண்ணி நிற்கிறதில்ல. மற்ற தோட்டக்கால் பயிர், மற்ற கத்திரி, வெண்டு, எலுமிச்சை, இந்த தோட்டப்பயிர் எல்லா பயிருக்குமே அருமையான மண் நல்லா வருதுங்க. எந்த பயிர் நான் பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணை கொண்டு போய் சாம்பிள் கொடுத்து அக்மார்க் லேப்பில் மன்னார்புரத்தில் இருக்குங்க டெஸ்ட் பண்ணி இந்த இதுக்கு என்ன வர வைக்கலாம், என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் பண்ணக்கூடிய மற்ற விவசாயத்துக்கும் நான் பண்ணக்கூடிய விவசாயத்துக்கும் என்னென்னு வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நான் வந்து இது கொடுக்காதில்ல, இதுக்கு வந்து ஃபெர்டிலைஸே கொடுக்கறதில்ல. பார்த்தா கண்ணுங்கள் சொந்தமாக இருக்குது. இதில் ஃபெர்டிலைஸ் கொடுத்திங்கன்னா இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் நல்லா வளருது, குரோத் வளர்ந்து நல்லா காய் வரும்போது ஒரு பகுதியோடு காய்ச்சி அந்த ஒரு பக்கத்தோடு குச்சி காஞ்சிருது. ஆனால் ஆர்கானிக்காக கொடுக்கும்போது 20 வருஷம் 30 வருஷம் வரலாம் செடி காயறதில்ல. பழத்தில் வந்து சாறு நிறையா இருக்குது. இந்த செம்மண்ணில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா மழை பெஞ்சதுன்னா எங்கே காலை வச்சாலும் புதக்குன்னு போயிடுங்க. வறட்சி வந்தால் ஒரேடியாக வறட்சியாக இருக்குது. வறட்சி சீக்கிரமாக இன்றைக்கி தண்ணி விட்டு நாளைக்கு பார்த்தா அந்த மண் காஞ்சிருது. வெங்காயத்துக்கு அருமையான மண்ணுங்க. இது வெங்காயம் போட்டுனா இது ரெண்டுமே போன வருஷம் ட்ரிப்பு போட்டு வெங்காயம் வச்சு அதில் வந்து மஞ்சள் போட்டுதானுங்க. ஒரு ஏக்கருக்கு 7 டன் வெங்காயம் எடுத்தேங்க. எங்களோட உற்பத்தி செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களோட லேபரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா செலவாகுதுங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து இதனோட வயது 70 நாள், அது திரும்ப அறுவடை பண்ணி சுத்தம் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்டு சேர்த்தான்னு வச்சுங்களேன், 90 நாள் 20 நாள் ஆகிடும் எங்களுக்கு. அப்போ 90 நாளில் 70,000 கிடைக்குது. அப்போ 2 ஏக்கர் போட்டால் 1,40,000 கிடைக்குது. இது வந்து எங்களுக்கு போனஸாக கிடைக்கிற பயிர். இந்த எலுமிச்சை வந்து நீண்டகால பயிர். இப்போ பண்ணாய் வந்து ஃபார்ம் பண்ணும்போது சுற்றி என்ன செய்யணும், ஏதாவது மரங்கள் பணப்பயிர், அதாவது தேக்கு மரம் அல்லது சந்தன மரம் அல்லது ஏதாவது பெருமரம், இந்த மாதிரி மரங்களை 20 வருஷம் முடிஞ்சு வெட்டுற மாதிரி ஒரு தேக்கு மரத்தை 40 மரத்தை வச்சுக்கணும். 6 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு வெட்டுற மாதிரி பெருமரம் தீக்குச்சி மரம் இதுங்களை வந்து ஒரு கிராப் வெட்டுற மாதிரி வச்சுக்கணும். இதை வயலை சுற்றி வச்சுக்கிட்டு தென்னை மரம் ஒரு 50 மரம். அது தென்னை மரத்தை வைக்கும்போது தென்னோடலை வச்சிங்கன்னா அந்த நெல் காலையில் நெல் வந்து வயலில் விழுவோம், சாயந்தரம் நெல் வந்து இந்த பக்கம் விழுவோம். அதனால் தென்னை மரத்தை பெரும்பாலும் எங்கள் ஃபார்மில் பாருங்கள் எங்கேயுமே தென்னோடல் தென்னை மரம் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி பீனாரி கன்று மரம் இருக்குது, அது தீக்குச்சி மரம், அதை வந்து யாருமே வெட்ட மாட்டாங்க. மானாவாரி இடத்த பூரா சும்மா போடாமல் ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு மானாவாரத்துலையும் 15 அடிக்கு ஒரு கன்று வச்சுட்டா உள்ள டிராக்டர் உழவு ஓட்டலாம். அதில் வந்து மாட்டுக்கு சோளம் கம்பு எது வேணாலும் மானாவாரி இல்லாமல் செய்யலாம். அந்த மாதிரி வைக்கும்போது நான் வச்சுருக்கேன், 2 ஏக்கருக்கு வச்சுருக்கேன். அந்த செம்மரம் அந்த பீனாரி கண்ணுங்கக்கூடிய தீக்குச்சி மரம் வந்து நான் இதில் வந்து தீக்குச்சி தயார் பண்ண பூரா சிவகாசியில் இருக்குது. ஆனால் இதுக்கு மரம் பூரா குஜராத்னு வருது. இங்கே வந்து ஒரு டன் 6,000 ரூபா நம்ம இடத்துல வந்து தேடி எடுத்துக்கிறாங்க. இதை யாரும் திருட வெட்டிட்டு போக மாட்டான், அடுப்பு எரிக்க முடியாது, ஏன்னா கெட்டி இருக்காது, நல்லா தக்க மாதிரி இருக்கும், மாடு சாப்பிடாது, லேசாக வளரக்கூடிய மரம், எவ்வளோ வறட்சியும் தாங்கிக்கும். அப்படி மழை இல்லைனா காஞ்சி போய் குச்சியாக நிற்கும், மழை பெஞ்சா வந்துடும். அப்படிங்கும்போது ஒரு 8 வருஷம் ஆச்சுன்னா ஒரு மரம் 2 டன் வருங்க. ஒரு டன் 6,000 ரூபானா ஒரு மரம் 2 டன் வந்தால் 12,000 வருதுங்க. இப்போ 12,000 ரூபானா ஒரு 100 மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 24 டன் வருது. ஒரு மரம் 24 டன் வருது. அப்போ நமக்கு என்ன ஆச்சுங்க, நடைமுறை சொல்லுங்க, பையனுக்கு காலேஜ் சேர்க்குறதுக்கோ போய் பேங்க்லேயோ அங்கேயே கடன் வாங்க வேண்டியதில்லை, அதில் பிள்ளைங்க திருமணத்துக்கோ யூஸ் ஆகும். விவசாயம் மட்டும் பண்ணாமல் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தை மட்டுமே பார்க்காம மரம் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, காய்கறி தோட்டம் எல்லாமே கலந்து செஞ்சோம்னா வெற்றி பெறலாம்.
தற்போது உணவில் அதிகம் நாட்டம் உள்ளோரும் சைவ அசைவ உணவு வகைகளை தரம் பிரித்து உடலுக்கும் வயதுக்கும் ஏற்ற அளவில் உண்ண ஆரம்பித்துள்ளனர். சுவை மிகுந்தும் கொழுப்புச்சத்து குறைவாகவும் உள்ள ஒரு அசைவ உணவு எனில் அதில் காடையும் ஒன்றாகும். அதிலும் ஜப்பானிய காடை இப்போது தனி இடம் பிடித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே சிபி தாமஸ் அவர்கள். ஜப்பானிய காடை வளர்ப்பு வந்து இப்போ தமிழகத்தில் நல்லா பிரபலமாகிட்டு வந்திருக்குது. உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஜப்பானிய காடைனா என்ன, நிறைய பேர் பண்ண வச்சுருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரி எனப்படும் மத்திய கோழியின ஆராய்ச்சி மையத்தில் தான் இந்த காடை வளர்ப்பு பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த சமயத்தில் அவங்க நிறைய காடை இனங்கள் அவங்க உருவாக்குனாங்க. அதில் நிறைய இறைச்சி காடைகள் வகைகளும் இருந்தது, முட்டை காடைகள் வகையும் இருந்தது. அந்த மாதிரி அவங்க காடையை பற்றின ஆராய்ச்சிகளை செய்து காடை இனங்களை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தை சார்ந்த நந்தனத்தில் இயங்கி வர கோழியின ஆராய்ச்சி நிலையத்தில் காடையை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து காடை இனங்கள் புதியதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா நந்தனம் காடை 3, 4 அந்த மாதிரி இனங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நந்தனம் காடை 3 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வார வயது 4 முதல் 5 வார வயதில் பார்த்திங்கன்னா ஆண் காடைகள் பார்த்திங்கன்னா ஒரு 220 கிராம் வெயிட்டும் பெண் காடை வந்து ஒரு 250 கிராம் வெயிட் அடையக்கூடிய தன்மையுள்ள காடைகளை நந்தனத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நாமக்கல் கால்நடை கல்லூரியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் காடையை பற்றி ஆராய்ச்சிகள் நிறையா நடந்து நாமக்கல் காடைகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. நாமக்கல் காடை 1 அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிக எடை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. கிட்டத்தட்ட 300 கிராமுக்கு மேலே வெயிட் வந்து 4 முதல் 5 வாரம் சமயத்தில் 300 கிராமுக்கு அதிகமான எடை கொடுக்கக்கூடிய காடைகளை வந்து நாமக்கல்லில் இருக்கிற கால்நடை கல்லூரி வந்து கண்டுபிடித்தது. இப்போ நீங்கள் காடை வளர்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா மிச்ச நாட்டுக்கோழிகளை விட என்ன இதில் வந்து பிரத்யேகம் இல்லை என்ன இதில் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா இட வசதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அளவுக்கு தேவைப்படுறதில்ல. ஒரு சதுர அடியில் வந்து 5 காடைகள் கூட நம்மளால் வளர்த்திட முடியும். இந்த காடைகள் வந்து எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலையும் வளரக்கூடிய தன்மை உள்ளது. இந்த காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த காடைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம், தடுப்பூசி வழங்குதல், இல்லை அழகு வெட்டுதல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவு குறைவு, மருத்துவ செலவும் குறைவு. அதையோடு உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 4லேருந்து 5 வாரம் அந்த டைம்லேயே நீங்கள் வந்து காடையை வந்து விற்பனை செய்ய முடியுது. இப்போ நம்ம நாட்டுக்கோழிகள்லாம் நம்ம 3லேருந்து 5 மாதம் வரை வச்சுருந்து அந்த அவ்வளோ கிலோ வெயிட் வந்து நம்ம விற்கிறதோடு இது 4லேருந்து 5 வாரத்தில் நம்மளால் வந்து இந்த காடைகளை வந்து விற்பனை செய்ய முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உற்பத்தி டைம் இல்லைன்னா அந்த உற்பத்தியோட நேரம் வந்து கம்மி அப்படிங்கிறது மாதிரி வருது. காடைகள் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை இறைச்சிக்காக தான் அதிகமாக நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். நம்ம முட்டைக்காகவும் காடைகள் பயன்படுத்தப்பட்டாலும் அதிகமாக இறைச்சிக்காக தான் நம்ம வந்து காடைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ காடைகள் வந்து வளர்ப்பு முறைகள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சிங்கன்னா 2 முறைகளில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. ஆள்கூல முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறையை சொல்கிறாங்க, இன்னொன்று கூண்டு முறை. ஆனால் இன்னைக்கு சமீப காலங்களில் பார்த்தோன்னா ஜப்பானிய காடை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கூண்டு முறையில் தான் நம்ம வளர்த்துறோம் நம்ம. ஏன்னா அது வந்து செலவும் குறைவாக உள்ளது, மக்கள் வந்து பராமரிப்பு செலவும் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால கூண்டு முறை வந்து அதிகமாக பிரபலமடைந்து வருது. ஆனால் காடைகளை பொறுத்தவரை நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொட்டகை இல்லை ஒரு ஷெட்டு மாதிரி கட்டுறாங்க. அதுதான் ஆள்கூல முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொட்டகை கட்டுறப்ப அவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்ல மேடான இடம், தண்ணி தேங்காத இடம், இந்த மாதிரி இடம் தான் அவசியமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா எப்போதுமே தண்ணி வசதி, மின்சார வசதி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். நம்ம எங்கே பண்ணை அமைச்சாலும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இப்போ கொட்டகை அமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொட்டகையோட நீல வாக்கு கிழக்கு மேற்கு பார்த்துருக்கணும். எதுக்கு நம்ம இந்த கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா காற்று வசதி, வெளிச்சம் இதெல்லாம் நல்லா காடைகளுக்கோ இல்லை நம்ம எந்த கோழி எது வளர்த்தினாலும் நல்லா வெளிச்சம் மற்றும் காற்று கிடைக்கிறனால உடல் எந்த விதமான வியாதிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா 2 வாரங்கள் ஆள்கூல முறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் கூண்டு முறையில் வச்சு வளர்த்துனிங்கன்னா நமக்கு வந்து நல்ல வெயிட்டும் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக நம்மளால் விற்று லாபம் சம்பாதிக்க முடியும்.
இப்போ காடையில் ஆண் காடை பெண் காடை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஆண் காடை வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், பெண் காடை தான் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆண் காடையோட கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும், பழுப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும் உங்களுக்கு கழுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா. ஆனால் பெண் காடைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழுப்பு கலர் கழுத்தோட கொஞ்சம் வந்து அது குண்டா தெரியும் பெண் காடை பார்க்குறதுக்கு. பழுப்பு கழுத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கருப்பு இல்லை சாம்பல் இல்லை வெள்ளை நிற புள்ளிகள் காணப்படும் பெண் காடைகளில். ஸோ வெயிட்டு நம்ம பார்க்குறப்ப எப்போவுமே பெண் காடை தான் அதிக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண் காடை 15% பெண் காடையோட வெயிட்லேருந்து 15% குறைவாக தான் காணப்படும் ஆண் காடைகள். இது மற்ற எல்லா இனத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அந்த காடைக்கு மட்டும்தான் வந்து பெண் காடை அதிக வெயிட்டும் ஆண் காடை வந்து கம்மியான வெயிட்டாகவும் நமக்கு தெரிகிறது வந்து இந்த காடையில் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ தீவனம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன விதமான தீவனம் கொடுக்கலாம் காடைகளுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக இறைச்சி கோழிகளுக்கு கிடைக்கிற தீவனமே காடைகளுக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு 15 கிலோ இறைச்சி கோழி தீவனத்தோட ஒரு கிலோ கடலை புண்ணாக்கோ இல்லை எள்ளு புண்ணாக்கோ சூரியகாந்தி புண்ணாக்கோ ஏதாவது ஒரு புண்ணாக்கோ அதோட நம்ம சேர்த்து நம்ம கலந்து கொடுத்தானா நல்ல உடல் எடை வந்து கிடைக்கிறதுக்கு காடை வளர்ப்பில் நல்ல உடல் எடை கிடைக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் இப்போ நீங்களே தீவனம் தயாரிக்கிறீங்க, நான் வெளியிலேருந்து தீவனம் வாங்கலை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தானிய வகைகள், புண்ணாக்கு, தவிடு, கல்லுப்பு, தாதுப்பு, பின்ன விட்டமின் கலவைகள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து நம்ம அரைச்சி காடைகளுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். நம்ம அதே மாதிரி வியாதிகள் நம்ம ஏற்கனவே சொன்னேன்னா அதிக வியாதிகள் இந்த காடைகளில் வராது. ஒன்று ரெண்டு சின்ன சின்ன வியாதிகள், அதாவது கழிச்சல் இல்லை கால் வாதம், பூஞ்சை நோய், இந்த மாதிரி 1-2 நோய்கள் மட்டும்தான் காடை தாக்கும். அதனால் காடை வளர்ப்பை பொறுத்தவரை நோய் இந்த மாதிரி விஷயங்கள் தடுப்பூசி இதெல்லாம் நமக்கு அவசியமாக தேவைப்படுறதில்ல. ஒரு 100 காடை குஞ்சுகளை நீங்கள் வளர்த்துனீங்கன்னா கிட்டத்தட்ட 96 காடை குஞ்சுகளை நம்ம விற்பனை செய்ய முடியும். ஒரு 4 குஞ்சு மட்டும்தான் இறக்கிறதுக்கு நமக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது. டாக்டர் கே சிபி தாமஸ் அவர்களை 094-423-73323 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஜப்பானிய காடைனா என்ன, நிறைய பேர் பண்ண வச்சிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரி எனப்படும் மத்திய கோழி இன ஆராய்ச்சி மையத்தில் தான் முத இந்த காடை வளர்ப்பு பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த சமயத்தில் அவங்க நிறைய காடை இனங்கள் அவங்க உருவாக்குனாங்க. அதில் நிறைய இறைச்சி காடைகள் வகைகளும் இருந்தது, முட்டை காடைகள் வகையும் இருந்தது. அந்த மாதிரி அவங்க காடையை பற்றின ஆராய்ச்சிகளை செய்து காடை இனங்களை முத வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தை சார்ந்த நந்தனத்தில் இயங்கி வர கோழியின ஆராய்ச்சி நிலையத்தில் காடையை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து காடை இனங்கள் புதியதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா நந்தனம் காடை 3, 4 அந்த மாதிரி இனங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நந்தனம் காடை 3 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வார வயது 4 முதல் 5 வார வயதில் பார்த்திங்கன்னா ஆண் காடைகள் பார்த்திங்கன்னா ஒரு 220 கிராம் வெயிட்டும் பெண் காடை வந்து ஒரு 250 கிராம் வெயிட் அடையக்கூடிய தன்மையுள்ள காடைகளை நந்தனத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கால்நடை கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காடையை பற்றி ஆராய்ச்சிகள் நிறையா நடந்து நாமக்கல் காடைகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. நாமக்கல் காடை 1 அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிக எடை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. கிட்டத்தட்ட 300 கிராமுக்கு மேலே வெயிட் வந்து 4 முதல் 5 வாரம் சமயத்தில் 300 கிராமுக்கு அதிகமான எடை கொடுக்கக்கூடிய காடைகளை வந்து நாமக்கல்லில் இருக்கிற கால்நடை கல்லூரி வந்து கண்டுபிடித்தது. இப்போ நீங்கள் காடை வளர்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா மிச்ச நாட்டுக்கோழிகளை விட என்ன இதில் வந்து பிரத்யேகம் இல்லை என்ன இதில் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா இட வசதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அளவுக்கு தேவைப்படுறதில்ல. ஒரு சதுர அடியில் வந்து 5 காடைகள் கூட நம்மளால் வளர்த்திட முடியும். இந்த காடைகள் வந்து எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலையும் வளரக்கூடிய தன்மை உள்ளது. இந்த காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த காடைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம், தடுப்பூசி வழங்குதல், இல்லை அழகு வெட்டுதல், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டிய தேவையே இல்லை. அதனால பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவு வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம்
வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் புறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. செம்மண் சரளையில் வேளாண்மை செய்து வெற்றி கண்ட விவசாயி எஸ் சோமசுந்தரம். இவர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுகா தத்தமங்கலம் கிராம விவசாயி ஆவார். செம்மண் சரளை தன்மை கொண்ட அவரின் விளைநிலத்தில் முறையாக மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் நிலத்திற்கேற்ற பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடியில் நவீன முறைகளை பின்பற்றி இயற்கை உரங்களை பயன்படுத்தி அதன் மூலம் தனது நிலத்தின் தன்மையை பாதுகாப்பதோடு மட்டுமன்றி இயற்கை வேளாண் பொருட்களின் உற்பத்தி செய்து தனது வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த ஊரில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மண் வந்து செம்மண் கலந்த சரளை மண். இந்த செம்மண் சரளையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரக்கூடிய மரம் சந்தன மரம் வருங்கிறாங்க. கொண்டு போயிட்டு விவசாய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மண் சரளைக்கு செம்மரம், அதாவது சிவப்பு சந்தனம் சொல்கிறாங்க, செம்மரம்னு சொல்கிறாங்க, அது நல்லா வரும். மரவள்ளி கிழங்கு நல்லா வருது, கடலை நல்லா வருதுங்க. இந்த 3 பயிர்கள் அருமையான மண். அதே மாதிரி நெல்லுன்னு போட்டிங்கன்னா நல்லா வருது, ஆனால் தண்ணி நிற்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு தண்ணி நிற்கிறதில்ல. மற்ற தோட்டக்கால் பயிர், மற்ற கத்திரி, வெண்டு, எலுமிச்சை, மா, இந்த தோட்டப்பயிர் எல்லா பயிருக்குமே அருமையான மண் நல்லா வருதுங்க. எந்த பயிர் நான் பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் இந்த மண்ணை கொண்டு போய் சாம்பிள் கொடுத்து அக்மார்க் லேப்பில் மன்னார்புரத்தில் இருக்குங்க, டெஸ்ட் பண்ணி இந்த இதுக்கு என்ன வர வைக்கலாம், என்ன கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட நான் பண்ணக்கூடிய மற்ற விவசாயத்துக்கும் நான் பண்ணக்கூடிய விவசாயத்துக்கும் என்னென்னு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது கொடுக்காதில்ல, இதுக்கு வந்து பெர்டிலைஸே கொடுக்கறதில்ல. பார்த்தா கண்ணுங்கள் சொந்த மாதிரி இருக்குது. இதில் பெர்டிலைஸ் கொடுத்திங்கன்னா இந்த எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் நல்லா வளருது, குரோத் வளர்ந்து நல்லா காய் வரும்போது ஒரு பகுதியோடு காய்ச்சி அந்த ஒரு பக்கத்தோடு குச்சி காஞ்சிருது. ஆனால் ஆர்கானிக்காக கொடுக்கும்போது 20 வருஷம் 30 வருஷம் வரலாம் செடி காயறதில்ல. பழத்தில் வந்து சாறு நிறையா இருக்குது. இந்த செம்மண்ணில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா மழை பெஞ்சதுன்னா எங்கே கால வச்சாலும் புதக்குன்னு போயிடுங்க. வறட்சி வந்தால் ஒரேடியாக வறட்சியாக இருக்குது. வறட்சி சீக்கிரமாக இன்றைக்கி தண்ணி விட்டு நாளைக்கு பார்த்தா அந்த மண்ணு காஞ்சிருது. வெங்காயத்துக்கு அருமையான மண்ணுங்க. இது வெங்காயம் போட்டுனா இது ரெண்டுமே போன வருஷம் ட்ரிப்பு போட்டு வெங்காயம் வச்சு அதில் வந்து மஞ்சள் போட்டுருந்தேங்க. ஒரு ஏக்கருக்கு 7 டன் வெங்காயம் எடுத்தேங்க. எங்களோட உற்பத்தி செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களோட லேபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 70,000 ரூபா செலவாகுதுங்க. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து இதனோட வயது 70 நாள். அது திரும்ப அறுவடை பண்ணி சுத்தம் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்டு சேர்த்தான்னு வச்சுங்களேன், 90 நாள் 20 நாள் ஆகிடும் எங்களுக்கு. அப்போ 90 நாளில் 70,000 கிடைக்குது. அப்போ 2 ஏக்கர் போட்டால் 1,40,000 கிடைக்குது. இது வந்து எங்களுக்கு போனஸாக கிடைக்கிற பயிர். இந்த எலுமிச்சை வந்து நீண்டகால பயிர். இப்போ பண்ணாய் வந்து ஃபார்ம் பண்ணும்போது சுற்றி என்ன செய்யணும், ஏதாவது மரங்கள் பணப்பயிர், அதாவது தேக்கு மரம் அல்லது சந்தன மரம் அல்ல ஏதாவது பெருமரம், இந்த மாதிரி மரங்களை 20 வருஷம் முடிஞ்சு வெட்டுற மாதிரி ஒரு தேக்கு மரத்தை 40 மரத்தை வச்சுக்கணும். 6 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு வெட்டுற மாதிரி பெருமரம் தீக்குச்சி மரம் இதுங்களை வந்து ஒரு கிராப் வெட்டுற மாதிரி வச்சுக்கணும். இதை வயலை சுற்றி வச்சுக்கிட்டு தென்னை மரம் ஒரு 50 மரம். அது தென்னை மரத்தை வைக்கும்போது தென்னோடலை வச்சிங்கன்னா அந்த நெல் காலையில் நெல் வந்து வயலில் விழுவோம், சாயந்தரம் நெல் வந்து இந்த பக்கம் விழுவோம். அதனால் தென்னை மரத்தை பெரும்பாலும் என் ஃபார்மில் பாருங்கள் எங்கேயுமே தென்னோடல் தென்னை மரம் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி பீனாரி கன்று மரம் இருக்குது, அது மாதிரி தீக்குச்சி மரம். அதை வந்து யாருமே வெட்ட மாட்டாங்க. மானாவாரி இடத்த பூரா சும்மா போடாமல் ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு மானாவாரத்துலையும் 15 அடிக்கு ஒரு கன்று வச்சுட்டா உள்ள டிராக்டர் உழவு ஓட்டலாம். அதில் வந்து மாட்டுக்கு சோளம் கம்பு எது வேணாலும் மானாவாரி இல்லாமல் செய்யலாம். அந்த மாதிரி வைக்கும்போது நான் வச்சுருக்கேன், 2 ஏக்கருக்கு வச்சுருக்கேன். அந்த செம்மரம் அந்த பீனாரி கண்ணுங்கிறக்கூடிய தீக்குச்சி மரம் வந்து நான் இதில் வந்து தீக்குச்சி தயார் பண்ண பூரா சிவகாசியில் இருக்குது. ஆனால் இதுக்கு மரம் பூரா குஜராத்னு வருது. இங்கே வந்து ஒரு டன் 6,000 நம்ம இடத்துல வந்து தேடி எடுத்துக்கிறாங்க. இதை யாரும் திருட வெட்டிட்டு போக மாட்டான். அடுப்பு எரிக்க முடியாது, ஏன்னா கெட்டி இருக்காது, நல்லா தக்க மாதிரி இருக்கும், மாடு சாப்பிடாது, லேசாக வளரக்கூடிய மரம், எவ்வளோ வறட்சியும் தாங்கிக்கும். அப்படி மழை இல்லைனா காஞ்சி போய் குச்சியாக நிற்க, மழை பெஞ்சா வந்துடும். அப்படிங்கும்போது ஒரு 8 வருஷம் ஆச்சுன்னா ஒரு மரம் 2 டன் வருங்க. ஒரு டன் 6,000னா ஒரு மரம் 2 டன் வந்தால் 12,000 வருதுங்க. இப்போ 12,000னா ஒரு 100 மரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 24 டன் வருது. ஒரு மரம் 24 டன் வருது. அப்போ நமக்கு என்னாச்சுங்க, நடைமுறை சொல்லுங்க, பையனுக்கு காலேஜ் சேர்க்குறதுக்கோ போய் பேங்க்லேயோ வாங்கி கடன் வாங்க வேண்டியதில்லை, அதில் பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கோ யூஸ் ஆகும். விவசாயம் மட்டும் பண்ணாமல் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தை மட்டுமே பார்க்காம மரம் வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, காய்கறி தோட்டம் எல்லாமே கலந்து செஞ்சோம்னா வெற்றி பெறலாம்.
தற்போது உணவில் அதிகம் நாட்டம் உள்ளோரும் சைவ அசைவ உணவு வகைகளை தரம் பிரித்து உடலுக்கும் வயதுக்கும் ஏற்ற அளவில் உண்ண ஆரம்பித்துள்ளனர். சுவை மிகுந்தும் கொழுப்புச்சத்து குறைவாகவும் உள்ள ஒரு அசைவ உணவு எனில் அதில் காடையும் ஒன்றாகும். அதிலும் ஜப்பானிய காடை இப்போது தனி இடம் பிடித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் KCP தாமஸ் அவர்கள். ஜப்பானிய காடை வளர்ப்பு வந்து இப்போ தமிழகத்தில் நல்லா பிரபலமாகிட்டு வந்திருக்குது. உங்களுக்கும் நிறைவு, மருத்துவ செலவும் குறைவு. அதையோட உங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா 4லேருந்து 5 வாரம் அந்த டைம்லேயே நீங்கள் வந்து காடையை வந்து விற்பனை செய்ய முடியுது. இப்போ நம்ம நாட்டுக்கோழிகள்லாம் நம்ம 3லேருந்து 5 மாதம் வரை வச்சுருந்து அந்த அவ்வளோ கிலோ வெயிட் வந்து நம்ம விற்கிறதோடு இது 4லேருந்து 5 வாரத்தில் நம்மளால் வந்து இந்த காடைகளை வந்து விற்பனை செய்ய முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உற்பத்தி டைம் இல்லைன்னா அந்த உற்பத்தியோட நேரம் வந்து கம்மி அப்படிங்கிறது மாதிரி வருது. காடைகள் வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை இறைச்சிக்காக தான் அதிகமாக நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். நம்ம முட்டைக்காகவும் காடைகள் பயன்படுத்தப்பட்டாலும் அதிகமாக இறைச்சிக்காக தான் நம்ம வந்து காடைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ காடைகள் வந்து வளர்ப்பு முறைகள் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சிங்கன்னா 2 முறைகளில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது. ஆள்கூல முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறையை சொல்கிறாங்க, இன்னொன்று கூண்டு முறை. ஆனால் இன்னைக்கு சமீப காலங்களில் பார்த்தோன்னா ஜப்பானிய காடை வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா கூண்டு முறையில் தான் நம்ம வளர்த்துறோம் நம்ம. ஏன்னா அது வந்து செலவும் குறைவாக உள்ளது, மக்கள் வந்து பராமரிப்பு செலவும் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறனால கூண்டு முறை வந்து அதிகமாக பிரபலமடைந்து வருது. ஆனால் காடைகளை பொறுத்தவரையும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொட்டகை இல்லை ஒரு ஷெட்டு மாதிரி கட்டுறாங்க. அதுதான் ஆள்கூல முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொட்டகை கட்டுறப்ப அவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்ல மேடான இடம், தண்ணி தேங்காத இடம், இந்த மாதிரி இடம் தான் அவசியமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா எப்போதுமே தண்ணி வசதி, மின்சார வசதி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். நம்ம எங்கே பண்ணை அமைச்சாலும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இப்போ கொட்டகை அமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொட்டகையோட நீள வாக்கு கிழக்கு மேற்கு பார்த்துருக்கணும். எதுக்கு நம்ம இந்த கிழக்கு மேற்குன்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா காற்று வசதி, வெளிச்சம் இதெல்லாம் நல்லா காடைகளுக்கோ இல்லை நம்ம எந்த கோழி எது வளர்த்தினாலும் நல்லா வெளிச்சம் மற்றும் காற்று கிடைக்கிறனால உடல் எந்த விதமான வியாதிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா 2 வாரங்கள் ஆள்கூல முறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் கூண்டு முறையில் வச்சு வளர்த்துனிங்கன்னா நமக்கு வந்து நல்ல வெயிட்டும் கிடைக்கும், நமக்கு ஈஸியாக நம்மளால் விற்று லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ காடையில் ஆண் காடை பெண் காடை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஆண் காடை வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், பெண் காடை தான் வந்து கொஞ்சம்